எனக்கு ஒரு வருஷமாவே பாண்டிச்சேரியிலேருந்து அந்த ஜெயலட்சுமிங்கிற அம்மா மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே தாங்க இருக்குது. நம்ம வீடே வந்து மண் தரை தாங்க. நாம் இருக்கிறதே மண் தரை தான். நமக்குங்கிறது வீடே இல்லை. நான் சொல்லப்போனால் நமக்கு இருக்கிறதே நம்ம மலையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம நாயை வச்சு காசு சம்பாதிக்கிறோன்னு சொல்லி நம்மளை தரக்குறைவாக பேசிட்டு லேப்டாகை வந்து மண் தரையில் கட்டி வச்சுருக்கோம்மா. அதுவும் நான் சொல்லிட்டேன், வேணா நீங்கள் எடுத்துகிட்டு போய் வளர்த்துங்க. நான் வந்து அடைக்கலம் இல்லாமல் வந்த ஜீவனுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கேன். என்னை தரக்குறைவாக பேசுகிறீங்கன்னா இது வந்து ஒரு யூடியூபர் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு யூடியூபரா இல்லை 2-3 யூடியூபரான்னு தெரியல. திருப்பூர்லேருந்து தான் சொல்லி கொடுத்து இந்த மாதிரி என்னை கேவலமாக தரக்குறைவாக பேசிட்டு, அந்த அம்மா யாருன்னா அம்மா செல்லம்மா, அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லேடி தாங்க ஜெயலட்சுமின்ட்டு ஒரு லேடி பேசியிருக்கும் பாருங்கள். அந்த லேடி என்னை எவ்வளோ தரக்குறைவாக பேசியிருக்குன்னு பாருங்கள். பாலாஜி, செருப்பால் அடிப்பண்டா உன்னை, செருப்பால் அடிப்பண்டா. புறம்போக்கு பயில புத்தி இல்லை உனக்கு. ஏடா, லேபு வந்து மண்ணில் கட்டி இருக்குது, வெயில் சீட்டு போட்டிருக்க, அனல் தாக்கம். அதை நான் நல்லமனுக்கு அனுப்பி, திருநாயை தான் யாரும் வாங்க மாட்டாங்க, லேபு மற்ற பிரீடு தான் வாங்குறாங்களே, யாருக்காவது கொடுக்கறதுக்காவது கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க மேடம். பாலாஜிட்டிருந்து எடுத்து லேபு எங்கே கட்டியிருக்கு பாருங்கன்னு சொல்லி நான் வீடியோ அனுப்புனேன். யாருடா சொன்னா உனக்கு? ஏண்டா புறம்போக்கு பயில அறிவில்ல உனக்கு? எல்லார்ட்டையும் செருப்படி வாங்குறீல, இதுமாரி வாய் விட்டு எல்லார்ட்டையும் செருப்படி வாங்குறீல. உன்னோட வீடியோவில் நான் பார்த்து தாண்டா நான் எல்லாருக்கும் அனுப்பி விட்டேன், நளினி மேடமுக்கு அனுப்புனேன். உன்னோட வீடியோவை உன்னோட சேனலை பார்த்து தான் நீ என்ன லட்சணத்தில் நாய் வச்சிருக்கன்னு, நாயின்ட்டு நாயினால காசு வருதுன்னு நாயை வச்சுக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க. ஆடு மாடுலாம் மழையிலையும் வெயில்லையும் கிடக்கு.